ஆ, வணக்கம். ஸோ ஏடிஹெச்டி அப்படிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட், அதாவது கவனக்குறைவு. நிறைய குழந்தைகள் வந்து நம்ம பார்க்குறோம். நான் வந்து எப்படி இருந்தேன்னு தெரியுமா? என் சின்ன வயசுல சுறுசுறுப்பா இருந்தேன். நீங்க என்ன எப்படி இருக்கீங்க? ஆம், எல்லாம் சும்மா எல்லாம் நினைப்பு தான். நினைப்பு தான் பொழப்பு கெடுக்கும். கரெக்ட் தாங்க. நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குதுங்கிறதெல்லாம். பட் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து அது அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி கொண்டு வருது? இப்போ நெனச்சாதான் நம்ம ஒரு சின்ன வெயிட்ட தூக்கணும்னா, அதுக்கேத்த மாரி நம்ப கை வந்து அத லிஃப்ட் பண்றதுக்கூடிய சக்தி வருது இல்லையா? ஒரு பெரிய வெயிட்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம தூக்குறதுக்கு பிரெயின் வந்து கரெக்ட்டா அந்த சிக்னல் தரும்போது, அந்த கையில இருந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ இது நெனைக்கணும் இல்லைங்களா? ஸோ அ ஆனா நெனைக்கிறதுக்கே அது தடையா இருக்கு. சம்டைம்ஸ் இப்படி பேரலைஸ் ஆன மாரி. அதாவது ஒ என்ன சொல்றது? பெராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கை, கால்லாம் விழுந்துருச்சுன்னா, அது அது வந்து பிசிக்கலா சொல்றோம். பட் மென்டலி பெராலிசிஸ் ஆயிட்டு, ஒரு ஓரமா உட்காந்துக்கிறது, இல்ல எதுவும் பண்ணாம நான் சொல்றது வந்து கனவு நிலையில இருக்கிறது, இல்ல எத பத்தியா சிந்தனை பண்றது, வேற டிஸ்ட்ராக்டடா இருக்கிறத பத்தி சொல்லல. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, எத பத்தியும் ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணாம, பட் ஆனா அந்த மாரி இருந்தா கூட, எந்த ஒரு ஒரு வேற எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் இல்ல, கவலைலாம் இல்ல. ஆனா, ஒரு வேலைய ஏந்திரிச்சு செய்யறதுக்கூடிய எனர்ஜி, அந்த ஊக்கம் அது வந்து கிடைக்காது ஜென்ரலாவே. அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்ன்ற பட்சத்துல. ஆ ஸோ இப்ப இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு சராசரி அ சராசரி மக்களால அது வந்து புரிஞ்சுக்க முடியல. ஆ எப்படின்னா, நீங்க அந்த வாழ்க்கைய வாழ்ந்திருந்தா உங்களுக்கு வந்து அது நல்லாவே உங்களுக்கு புரியும். அண்ட் மத்தவங்கள உங்களால வந்து ரொம்ப ரொம்ப கருணையோட பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. ஆப்வியஸ்லி. அதனால தான் சொன்னேன், எனக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் தான் புடிச்சிருக்கு. எனக்கு இதுதான் புடிச்சிருக்கு. நான் இதுதான் பண்ண போறேன். ஆனா வேற எதுவுமே எனக்கு நேச்சுரலா, இயல்பா எனக்கு வரல. ஸோ ரொம் அ அ உ நான் வந்து ஒரு அக்யூப்ரெஷர்ல இப்போ கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்படின்னா மருந்தில்லா மருத்துவம்ங்கிறதுனால எனக்கு அதுலயுமே வந்து இது இருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து சர்விஸ் மைண்டா தான் இருக்கிறதால, நான் வந்து இல்ல கொஞ்ச நாள்ல வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன கூட விட்டு வெளிய வரப்போறேன். எனக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கல. ஏன்னா நெறைய குழந்தைகள் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றத பார்க்க முடியுது. அது ஸ்பெஷல் விங்ல இருக்கிற குழந்தைங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன் மட்டும் இல்ல. நெறைய பேர் நம்ம நார்மல் கிளாஸ் செட்டிங்ல உட்கார்ந்திருக்க பசங்களுக்கே நெறைய பிரச்சனை இருக்கு. அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அ டீச்சர்ஸ் ஆகிய அவங்களுக்கும் வந்து டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கும் புரியல. புரியலன்னா, அவன் மந்தமா இருக்கான், அவன் சோம்பேறியா இருக்கான்னு தான் சொல்றோம். பட் அவங்களுக்கு பசங்களே இந்த டெர்ம்ஸ் நெறைய யூஸ் பண்ணாங்க. எனக்கு ADHD இருக்கு, எனக்கு இன்விசிபிள் ADHD இருக்கு. அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன் அ வே அது கரெக்ட். பட் பட் என்னன்னா, இன் அ வே வந்து அவங்களால ஓகே எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பட் அப்படியே அதே மைண்ட் செட்லயும் வந்துரக்கூடாதுங்கிற பிரச்சனையும் இருக்கு. பட் ஆனா முக்காவாசி அது வந்து தெரியுது. அவங்களுக்கு சம்திங் வந்து இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வந்து ம் இதுக்கு பின்னாடி வந்து நெறைய காரணங்கள். அது வேக்சினேஷனா இருக்கலாம், இல்ல சி செக்ஷனா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது? ஆம் ஆம் அ அ ஐவிஎஃப்ல இருக்கிற விஷயமா இருக்கும். ஸோ எதுவும் அன்நேச்சுரலா இருக்கும்போது, அது கண்டிப்பா ஏதோ ஒரு நியூரோ ப்ராப்ளம்லோ, பிசிக்கல் ப்ராப்ளம்ல எடுத்துட்டு போய் விடுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னும் நெறைய பேசலாம்.